வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தை அமாவாசை, அமாவாசைகளிலே 3 அமாவாசை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லும் அந்த புரட்டாசி அமாவாசை ரொம்பவே முக்கியமானது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தை அமாவாசை வெள்ளிக்கிழமையோடு பிப்ரவரி 9ஆம் தேதி வருது. இந்த தை அமாவாசை அன்னைக்கு திதி கொடுப்பவர்கள் திதி கொடுக்கும் அந்த ஐயருக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய தானமாக கொடுக்க வேண்டிய 5 பொருட்களை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முன்னோர்களின் சந்தோஷத்தை அதிகரிக்க செய்யும் இந்த செயல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுகுது. அந்த 5 பொருட்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். தை அமாவாசை முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணுவது, முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான தினம்தான் இந்த தை அமாவாசை. பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான தை அமாவாசை அன்னைக்கு திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது. இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த தை அமாவாசை அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து நம் வீட்டில் இருக்கும் முன்னோர்களை படங்களை நன்றாக துடைத்து சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அழகாக அலங்காரம் பண்ணி மாலை சூட்டி அவங்கள நினைத்து மனசார வேண்டிக்கலாம். முன்னோர்களின் ஆசிர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு மட்டுமல்ல, தலைமுறையாக நம்மளை காத்து ரட்சிக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த தை அமாவாசை அன்னைக்கு குறிப்பாக முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது. எந்த அமாவாசை தவறினாலும் கூட இந்த 3 அமாவாசை கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து திதி கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான விஷயமாக பார்க்கப்படுது. நம் வாழ்வு மட்டுமல்ல, நம் சன்னதி வாழ்வும் செழிக்க முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள இந்த தை அமாவாசையை தவறவிடாமல் நம்ம அதை செய்தணும். அப்படி திதி கொடுக்கும் பொழுது அந்த திதி கொடுக்கும் ஐயருக்கு கொடுக்க வேண்டிய 5 முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பச்சரிசி முதலாவதாக வருவது. பச்சரிசி அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த பச்சரிசியை தானம் கொடுக்கலாம். அதாவது வாழை இலையில் தானம் கொடுக்கும் பொழுது இந்த பச்சரிசியை வைக்கலாம். அடுத்ததாக மிக மிக முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வெல்லம். அது உருண்டை வெல்லமாக இருந்தாலும் பரவாயில்ல, அச்சு வெல்லமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தகுதிக்கு ஏற்றாற்போல் 1 கிலோவோ 2 கிலோவோ அந்த வெல்லத்தை தானமாக கொடுக்கலாம். மூன்றாவது மிக மிக முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா பயத்தம் பருப்பு, பாசி பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாசி பருப்பை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது, அதுவும் திதி கொடுக்கும் ஐயருக்கு தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த வாழை இலையில் இந்த 3 பொருளும் கட்டாயமாக இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள். அடுத்த பொருளாக பார்த்தோன்னா காய்கறிகள். இதில் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகளை வைப்பாங்க. கண்டிப்பாக அந்த காய்கறிகளில் கொத்தவரங்காய் கண்டிப்பாக இருக்கணும், வாழைக்காய் கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் என்னென்ன காய்கள் வைக்க முடியுமோ, அதாவது வெண்டைக்காய், வாழைத்தண்டு, அவரைக்காய், பாவக்காய், சுண்டைக்காய், நெல்லிக்காய், மாங்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், கோவக்காய், புடலங்காய், பிரண்டை, இது எல்லாத்தையுமே அந்த காய்களோடு வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக காய்கறிகளில் இடம்பெற வேண்டிய முக்கியமான காய்கள் கொத்தவரங்காய் கண்டிப்பாக இருக்கணும், வாழைக்காய் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் அல்ல, பூசணிக்காய் கண்டிப்பாக இருக்கும்படி நம்ம பார்த்துக்கலாம். 5வது மிக மிக முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா கிழங்கு வகைகள். அது கிழங்கு வகைகள், அதாவது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய அந்த கிழங்கு வகைகள் கண்டிப்பாக தானம் கொடுக்கும் இலையில் இருக்க வேண்டும். என்னென்ன கிழங்குன்னு பார்த்தோன்னா சேனை கிழங்கு, பிடி சேனை அப்படின்னு சொல்லுவாங்க, சேப்பங்கிழங்கு சொல்லுவாங்க, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, செங்கிழங்கு, பிஞ்சு பலாக்காயில் பிஞ்சாக இருக்கும்ல அந்த பிஞ்சு, இந்த மாதிரி வகைகள் கிழங்கு வகைகளை அந்த தானம் கொடுக்கும் இலைகளில் வைக்கலாம். இந்த கண்டிப்பாக 5 பொருட்கள், அதாவது அரிசி, வெல்லம், பாசிப்பருப்பு, பயத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பயத்தம்பருப்பு,
காய்கறிகளில் என்னென்ன காய்கறிகள் வைக்க முடியுமோ அந்த காய்கறிகள், அதில் கடைசியாக மிக மிக முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா கிழங்கு வகைகள் ரொம்பவே முக்கியமாக இடம்பெற வேண்டும். இந்த 5 பொருட்களை தை அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கும் பொழுது திதி கொடுக்கும் ஐயருக்கு முக்கியமாக இந்த 5 பொருட்களை வைத்து தானம் கொடுத்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.